Hello friends, this is Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல 30 days free spoken English class போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 23 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம டே 24ல நிக்கிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படினா மாடல் verbs. இந்த மாடல் verbsல இதுக்கு முன்னாடி நம்ம can, could, should இந்த மூணையும் ரொம்ப டீடைலா பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா will. சொல்லுங்க will. இந்த will அப்படிங்கற சின்ன வேர்டை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படினா ஃபியூச்சர்ல ஒரு செயல் நடக்கும் அப்படி நம்ம சொல்ல வரும்போது will அப்படிங்கற இந்த சின்ன வேர்டை வச்சு நம்ம பேசணும். இங்க பாருங்க. will அப்படினா ஃபியூச்சரை குறிக்குது, நடக்கும். ஓகே. இப்போ நம்ம will வச்சு எப்படிலாம் சென்டென்ஸ் பேசுவோம் அப்படினா தமிழ்ல சொல்றேன். நான் நாளைக்கு வருவேன். நான் அடுத்த வாரம் பரீட்சை எழுதுவேன். அவன் அடுத்த மாசம் சென்னைக்கு போவான். நல்லா கவனிங்க, இந்த மூணு சென்டென்ஸ்மே பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. அப்பனா நம்ம டெய்லி லைஃப்ல ஃபியூச்சர்ல ஒரு செயலை செய்ய போறோம் அப்படினு பேச வரும்போது தான் இந்த will அப்படிங்கற மாடல் verb வச்சு நம்ம பேசுவோம். இந்த willக்கு நிறைய பேர் இருக்குதுங்க. auxiliary verbs, helping verbs, modal verbs இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்களேன். நம்ம will வச்சு பாசிட்டிவா ஒரு சென்டென்ஸ் பேசணும் அப்படினா அதுக்கான ஜெனரல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ நான் தமிழ்ல ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் போவேன். நல்லா கவனிங்க, போவேன். ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது அந்த செயல். பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் தான் பேசணும். சப்ஜெக்ட்னா என்ன? இங்க இருக்கிற ஏலையும் தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படினு சொல்லுவோம். சப்ஜெக்ட பேசின உடனேயும் will அப்படிங்கற மாடல் verb நம்ம பேசணும். பாருங்க, will. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா verb பேசணும். verb அப்படினா நம்ம செய்யக்கூடிய செயல். இப்போ நான் தமிழ்ல ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் போவேன். பாருங்க, இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படிலாம் பேசலாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் தான் பேசணும். சப்ஜெக்ட்னா என்ன? நான் அப்படினா ஐ அப்படினு சொல்லுவோம். சப்ஜெக்ட் பேசின உடனே will அப்படிங்கற மாடல் verb பேசணும். I will. இப்போ மாடல் verb நம்ம will பேசின உடனே பாத்தீங்கன்னா verb பேசணும். இப்போ இங்க என்ன verbனா போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. I will go. நான் போவேன். இப்போ நாங்கள் போவோம் அப்படினா எப்படி சொல்லலாம்? we will go. நாங்கள் போவோம். இப்போ நாங்க நாளைக்கு சென்னைக்கு போவோம்னா எப்படி சொல்லலாம்? இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ முடியும் போது பெரிய சென்டென்ஸ்லாம் ஈஸியா பேசுற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா கவனிங்க. எப்படி சொல்லலாம்? நாங்க நாளைக்கு சென்னைக்கு போவோம். we will go. நாங்கள் போவோம். எங்க போவோம்? சென்னைக்கு அப்படினா to சென்னை அப்படினு சொல்லலாம். we will go to சென்னை. நாங்கள் சென்னைக்கு போவோம். எப்போ? நாளை அப்படினா tomorrow. இப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து இந்த சென்டென்ஸ் அப்படியே சொல்லுங்க பாப்போம். we will go to சென்னை tomorrow. புரிஞ்சிருச்சாங்க? ஓகே, அடுத்து பாருங்களேன். நீ போவாய். you will go. அவர்கள் போவார்கள். they will go. அவன் போவான். he will go. அவள் போவாள். she will go. அது போகும். it will go. இதுதான் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படினு சொல்றோம். ஒரு பாசிட்டிவா சொல்றோமா? போவோம், போவான், போவாள். புரிஞ்சாங்க? இத நம்ம பாசிட்டிவா சொல்லிருக்கோம். இப்போ செகண்ட் பாருங்களேன். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். நான் போவேன் அப்படினு இருக்கா? இங்க நான் போக மாட்டேன். இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம்? நெகட்டிவா எப்படி பேசலாம் அப்படினா இங்க பாருங்க. அதுக்கான ஜெனரல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். ரொம்ப சிம்பிள்ங்க. சப்ஜெக்ட்ட பேச போறீங்க. சப்ஜெக்ட்னா நான்.
ஐயை பேசினோடனே வில் நாட் அப்படிங்கிறத பேசணும். இந்த வில் நாட்டை நம்ம கண்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது அதை நம்ம சுருக்கணும் அப்படின்னா ஓன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஓன்ட். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? கீழே பாருங்கள், போகிறது தான். போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. இப்போ இந்த வில் நாட் அப்படிங்கிறது எப்படி பேசலாம்னா ஓன்ட். இப்போ எல்லாருமே என் கூட சேர்ந்து அப்படியே பேசுகிறீங்களா? நான் போக மாட்டேன். ஐ ஓன்ட் கோ. நீங்கள் ஐ வில் நாட் கோ அப்படின்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஐ வில் நாட் கோ, நான் போக மாட்டேன். நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னா we won't go. நீ போக மாட்டாய். you won't go. அவர்கள் போக மாட்டார்கள். they won't go. அவன் போக மாட்டான். he won't go. அவள் போக மாட்டாள். she won't go. அது போக மாட்டாது அல்லது அது போகாது. எப்படி சொல்லலாம்? it won't go. புரிஞ்சாங்க? இப்போ நமக்கு will அப்படிங்கிற இந்த மாடல் வேர்பை வச்சு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசணும், ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய சென்டென்சஸை நம்ம இங்கிலீஷில் இந்த will அப்படிங்கிற சின்ன மாடல் வேர்பை வச்சு பேசி பழக போகிறோம். யாருமே நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. உங்களுக்கு நான் தமிழில் சொல்லக்கூடிய எல்லா சென்டென்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா காமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. எத்தனை பேர் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக எல்லா சென்டென்ஸையும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களாலையும் இங்கிலீஷை நல்லா புரிஞ்சு கற்றுக்கிட முடியுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. ரெண்டாவது நல்லா புரிஞ்சு கற்றுக்கோங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் என்னுடன் வருவான். நாளைக்கு வருவான், அடுத்த வாரம் வருவான், அடுத்த மாதம் வருவான். சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவன் என் கூட வருவான். எப்படி பேசலாம்? இதை பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம். வருவான் பாசிட்டிவாக பேசியிருக்குமா? அப்போனா இந்த சென்டென்ஸை நம்ம எந்த ஸ்ட்ரக்சர் வச்சு பேசணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு தான் பேசணும். பாருங்கள், இதுதான் பாசிட்டிவான ஸ்ட்ரக்சர். பேசலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பேசணும் அப்படின்னா சப்ஜெக்டை தான் பேசணும். இங்கே இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்னது? அவன். அவன் தான் சப்ஜெக்ட். அவன் அப்படின்னா ஹி அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசின உடனே என்ன பேசணும்? மேலே ஸ்ட்ரக்சர் பார்த்து கற்றுக்குங்க. வில் அப்படிங்கிற மாடல் வேர்பை தான் பேசுவோம். இந்த வில்லுக்கு நிறைய பேர் இருக்குது. ஆக்சிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஜஸ்ட் இந்த வில்லனா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு தான் மாடல் வேர்ப், அவ்வளோதான். பேசுங்க. ஹி வில். இப்போ வில்ல பேசணுன்னே என்ன பேசணும்? வேர்பை பேசணும். இந்த சென்டென்ஸில் வேர்ப்னா என்னது? வர்றது தான். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். ஹி வில் கம். அவன் வருவான். இன்னும் இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா முடியல. யாருடன் வருவான்னு சொல்லியிருக்கோம்? என்னுடன். என்னுடன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கும். என்னுடன். நல்லா கவனிங்க. வித் அப்படின்னா தமிழில் உடன் அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்னுடன் அப்படின்னு சொல்லும்போது வித் மீ அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சாங்க? என்னுடன் அப்படின்னா வித் மீ, அவ்வளோதான். இப்போ எல்லாரும் என்கிட்ட சேர்ந்து பேசுங்க பார்க்கும். ஹி வில் கம் வித் மீ. ஹி வில் கம் வித் மீ. அவன் என்னுடன் வருவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை வில் வச்சு எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? அவன் என் கூட வருவான். ஹி வில் கம் வித் மீ. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவன் என்னுடன் வர மாட்டான். நல்லா கவனிங்க. மாட்டான் நெகட்டிவாக சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? வரமாட்டான். இந்த சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக பேசியிருக்கோம். ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கான ஜென்ரல்
ஸ்ட்ரக்சர் இப்படி தாங்க இருக்கணும். இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பலாம் கஷ்டம் கிடையாதுங்க. சின்ன சின்ன கான்செப்டை அதில் இருக்கிற பேசிக் மட்டும் நீங்கள் கற்றுக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கியர் மட்டும்தான் போட்டு விடுவேன். நீங்கள் தான் ஆக்சிலேட்டரை மிதித்து செகண்ட் கியர் தேர்ட் கியர் நீங்கள் தான் போட்டு மூவ் பண்ணி போகணும். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் இருக்கிறேன். ஓகே, இப்போது நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம பேசுகிறதுக்கான ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இந்த தான் இருக்குது. பேசலாமா? ஃபஸ்ட் என்ன பேசணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா ஹீ. சப்ஜெக்டை பேசினோன்னே வில் நாட்டை பேசணும். ஹி வில் நாட் இதை நம்ம கண்ட்ராக்ட் பண்ணோம், அதாவது இதை நம்ம சுருக்கி பேசணும். அப்படின்னா எப்படி பேசலாம்? ஓன்ட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்பை பேசணும். இங்கே என்ன வேர்ப்னா வர்றது தான். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். யாருடன் வரமாட்டான்னு சொல்லியிருக்கோம்? என்னுடன். வித் மீ. எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. he will not come with me. he will not come with me. அவன் என்னுடன் வரமாட்டான். இப்போ உங்களுக்கு வில்லை வச்சு ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஒரு நெகட்டிவான சென்டென்ஸாக எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? இந்த சென்டென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய தமிழ் சென்டென்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸை நம்ம பேசி கற்றுக்கிட்டால் தான் இதோட பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சின்ன சின்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ அவன் நாளைக்கு என் கூட வரமாட்டான். பாருங்களேன், இந்த சென்டென்ஸில் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா வேர்ட் ஆட் பண்ணியிருக்கோம்? நாளை. எப்படி பேசலாம்? அவன் நாளை என்னுடன் வரமாட்டான். he will not come with me tomorrow. புரிஞ்சாங்க? இப்படியே பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன வேர்டு ஆட் பண்ணி அப்படியே ஒரு பெரிய பேராகிராஃபாக நம்மளால் பேச முடியும். ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேசிக்கான ஜென்ரல் கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மனப்பாடம் பண்ணக்கூடாது. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்குள்ளே ஒருத்தவங்க புதுசாக வர்றாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மனப்பாடம் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிற திங்கிங் இருக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சு நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸை நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பேசி பழகலாமா? பார்க்கலாமாங்க? செகண்ட் ஒன் பாருங்கள். நான் உன்னை பார்ப்பேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் அப்படியே உங்களோட ஆன்சர் பண்ணிட்டே வாங்க பார்க்கும். எப்படி பேசலாம்? நான் உன்னை பார்ப்பேன். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். வாயை திறந்து பேசுங்க. சப்ஜெக்ட் என்ன? இது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? பார்ப்பேன். சப்ஜெக்ட்னா நான். நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசினோடனே வெளில அப்படி கண்ணு மூட்டு பேசிடுங்க. ஐ வில். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? நெக்ஸ்ட்டு வேர்பை தான் பேசணும். வேர்ப்னா என்ன? பார்க்குறது. பார்க்குறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? see. I will see. நிறைய பேருக்கு see, watch இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கும். அதெல்லாம் இந்த 30 days முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா காமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண தான் போகிறேன். ஓகே, இப்போ நான் உன்னை பார்ப்பேன். I will see அப்படின்னா நான் பார்ப்பேன். யாரை? உன்னை. உன்னை அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா you. I will see you. I will see you. நான் உன்னை பார்ப்பேன். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ நம்ம பாசிட்டிவான சென்டென்ஸை பேசி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெகட்டிவ் சென்டென்ஸ். நான் உன்னை பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். நெகட்டிவாக பேசியிருக்கோமா? நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசலாம்? இந்த வில்லுக்கு அப்புறம் ஒரு நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். I will not see you. I won't see you. I will not see you அப்படின்னாலும் கரெக்டு தான். I won't see you அப்படின்னாலும் கரெக்டு தான். நான் உன்னை பார்க்க மாட்டேன். ஓகே, இப்போ நம்ம மூணாவதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவர்கள் நாளை பள்ளிக்கு வருவார்கள். நம்ம அதை தமிழில் பேச்சொல்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அவங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவாங்க. எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா டெய்லியுமே பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா வருவார்கள் பாசிட்டிவாக பேசியிருக்கோம். பேச ஆரம்பிக்கலாமா? ஆன்சர் தெரிஞ்சுன்னா வாய் திறந்து பேசுங்க. சப்ஜெக்டை தான் ஃபர்ஸ்ட் பேசணும். சப்ஜெக்ட்னா அவர்கள். அவர்கள் அப்படின்னா
தே அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசணுன்னா என்ன பேசணும்? வில். தே வில். வில்ல பேசணுன்னா வேர்பை பேசணுன்னா என்ன வேர்பு இருக்குது? வர்றது தான். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? கம். தே வில் கம். அவர்கள் வருவார்கள். எங்கே வருவாங்கன்னா பள்ளிக்கு. பள்ளிக்கு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இக்கு அப்படின்னா டூன்னு சொல்லுவோம். பள்ளி. டு ஸ்கூல். தே வில் கம் டு ஸ்கூல். அவர்கள் பள்ளிக்கு வருவார்கள். எப்போன்னா நாளை. டுமாரோ. இப்போ எல்லாருமே என் கூட சேர்ந்து பொறுமையாக பேசுங்க. தே வில் கம் டு ஸ்கூல் டுமாரோ. நல்லா புரிஞ்சு கற்றுக்கிட்டு பேசணும். உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப பொறுமையாக நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்ஸை வச்சு தான் கான்செப்டை புரிய வைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்ச அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாங்க. ஓகே, எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? தே வில் கம் டு ஸ்கூல் டுமாரோ. அவங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவாங்க. இப்போ ரெண்டாவது பாருங்கள். அவங்க நாளைக்கு பள்ளிக்கு வரமாட்டாங்க. நெகட்டிவாக பேசியிருக்கோமா? வரமாட்டார்கள். என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நீங்கள் திங்க் பண்ணதை வாய் திறந்து பேசிடுங்க. ஏன்னா பேச பேச தான் அந்த ஃபியர் அப்படிங்கிறது நம்மளை விட்டு போகும். பேசலாமா? தே வில் நாட் கம் டு ஸ்கூல் டுமாரோ. பேசுங்க. தே வில் நாட் கம் டு ஸ்கூல் டுமாரோ. பாருங்களேன், இவ்வளோ பெரிய சென்டென்ஸை நம்மளால் எப்படி ஈஸியாக பேச முடியுது? நல்லா புரிஞ்சதுனால தான் பேச முடியுது. நீங்கள் எப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாலும், நீங்கள் எங்கே போய் கற்றுக்கிட்டாலுமே அந்த பேசிக்கான கான்செப்டை புரிஞ்சு வச்சுட்டு நீங்களே என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சப்ஜெக்டை மட்டும் மாற்றி கிட்டத்தட்ட நிறைய சென்டென்ஸ் உங்களால் பேச முடியும். இப்போது நான் நாளைக்கு பள்ளிக்கு வரமாட்டேன். நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டேன். இது எப்படி நான் சொல்லுவேன்? ட்ரை பண்ணுங்கள். என்ன பண்ணணும்? சப்ஜெக்டை மட்டும் மாற்றினா போதும். நான் அப்படின்னா ஐ. இப்போ பேசுங்க. ஐ வில் நாட் கம் டு ஸ்கூல் டுமாரோ. ஐ வில் நாட் கம் அப்படின்னா நான் வரமாட்டேன். எங்கே? பள்ளிக்கு. டு ஸ்கூல். ஐ வில் நாட் கம் டு ஸ்கூல். நான் பள்ளிக்கு வரமாட்டேன். எப்போன்னா நாளை. டுமாரோ. சேர்ந்து பேசுங்க. ஐ வில் நாட் கம் டு ஸ்கூல் டுமாரோ. இப்போ நீ நாளைக்கு பள்ளிக்கு வரமாட்டேன்னு அப்படி சொல்லலாம். நீ நாளைக்கு பள்ளிக்கு வரமாட்ட. யூ வில் நாட் கம் டு ஸ்கூல் டுமாரோ. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது இங்கிலீஷ். கஷ்டம்னு நினச்சிங்கன்னா அது கஷ்டமாக தான் தெரியும். ரொம்ப சிம்பிள் ஈஸி அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தெரியும். இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்கள். நான் அடுத்த வாரம் சென்னைக்கு போவேன். இதை நம்ம பாசிட்டிவாக தான் பேசியிருக்கோம். போவேன். பாசிட்டிவ் சென்டென்ஸ். பேசலாமா? ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ஓகே, இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். சப்ஜெக்டை பேச போகிறோம், வில்ல பேச போகிறோம், வேர்பை பேச போகிறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குதோ அப்படியே பேசிடலாம். ஓகே, நான் எழுதுகிறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் பேசிட்டு வாங்க. ஐ வில் கோ. நான் போவேன். எங்கே போவேன்? சென்னைக்கு. சென்னைக்கு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? இக்கு அப்படின்னா டு. சென்னை. I will go to சென்னை. நான் சென்னைக்கு போவேன். எப்போ போவேன் அப்படின்னா அடுத்த வாரம். அடுத்த வாரம்னா எப்படி சொல்லலாம்? நெக்ஸ்ட் வீக். இப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. I will go to சென்னை next week. நான் அடுத்த வாரம் சென்னைக்கு போவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே அப்பப்போ பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் தான். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நான் அடுத்த வாரம் சென்னைக்கு போக மாட்டேன். போக மாட்டேன். நெகட்டிவாக பேசியிருக்கோம்.
எல்லாரும் பேசுங்க பார்க்கும். I will not go to Chennai next week. எல்லாரும் சேர்ந்து பேசுங்க. I will not go to Chennai next week. நான் அடுத்த வாரம் சென்னைக்கு போக மாட்டேன். இப்போ ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை நம்மளால் ரொம்ப ஈஸியாக பேச முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஒரு நெகட்டிவான சென்டென்ஸை ரொம்ப சிம்பிளாக பேச முடிஞ்சிருச்சா? 5th ஒன் உங்களுக்கான டெஸ்ட். ஆன்சர் பண்ண எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பாருங்கள். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாடுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. இப்போது நான் சொல்கிறேன், அதாவது நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாடுவோம். எப்படி பேசலாம்? ஆன்சர் தெரிஞ்சுன்னா வழக்கம் போல் கமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை அப்படியே வரிசையாக டைப் பண்ணுங்கள் பார்க்கும். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா நாங்கள். இது ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ். விளையாடுவோம் பாசிட்டிவாக சொல்லியிருக்கோமா? இந்த ஸ்ட்ரக்சரில் தான் சென்டென்ஸ் பேசணும். நாங்கள் அப்படின்னா we அப்படின்னு சொல்லுவோம். we நாங்கள். we will play சப்ஜெக்டை பேசியாச்சு, will பேசியாச்சு, verb பேசியாச்சு. என்ன விளையாடுவோம்? கிரிக்கெட். we will play cricket. நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைனா எப்படி சொல்லலாம்? சண்டே. இந்த சென்டென்ஸ் கரெக்டா? நிறைய பேர் தப்புன்னு சொல்லிட்டீங்க. ஏன் அப்படின்னா சண்டே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாளை குறிக்குது, ஒன் டே குறிக்குது. அப்படின்னா அந்த சண்டேக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் நம்ம பயன்படுத்தணும். உங்களுக்கு இன், ஆன், அட் இந்த 3 ப்ரிபோசிஷனை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த 30 days முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு கிளாஸில் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருவேன். புரிஞ்சாங்க? எல்லாரும் சேர்ந்து பேசுங்க. we will play cricket on Sunday. we will play cricket on Sunday. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாடுவோம். ஈஸியாக புரிஞ்சிடுச்சா? ஓகே. நீங்கள் இந்த ஆன் இது ஏன் இந்த இடத்துல இப்படி பயன்படுத்திருக்கோம் அதெல்லாம் நினைக்காதீங்க. 30 days முடியறதுக்குள்ளே இன், ஆன், அட் இந்த 3 ப்ரிபோசிஷனை டைம், பிளேஸ் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எப்படிலாம் பயன்படுத்தலாம் சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருவேன். டோன்ட் வரி அபவுட். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாட மாட்டோம். பாருங்கள், மாட்டோம் நெகட்டிவாக பேசியிருக்கோம். என்ன பண்ணணும்? இந்த வில்க்கு அப்புறம் நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நம்ம இங்கே நாட் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நெகட்டிவாக சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த நெகட்டிவாக அந்த சென்டென்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு எது காமிச்சு கொடுக்குன்னா நாட். புரிஞ்சிருச்சா? பேசலாமா? சப்ஜெக்ட் நாங்கள். we will not play cricket on Sunday. we will not play cricket on Sunday. என்கிட்ட சேர்ந்து சொல்லுங்கள். we will not play cricket on Sunday. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாட மாட்டோம். இப்போ பாசிட்டிவான சென்டென்ஸை நம்ம will வச்சு பேசியாச்சு. அதே மாதிரி நெகட்டிவான சென்டென்ஸை will not வச்சு பேசியாச்சு. ஈஸியாக புரிஞ்சிருச்சாங்க? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த will அப்படிங்கிற ஒரு சின்ன மாடல் verb வச்சு பாசிட்டிவாக எப்படி கேள்வி கேட்குறது, அதே மாதிரி will not வச்சு எப்படி நெகட்டிவாக கேள்வி கேட்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான கேள்வியை இந்த will அப்படிங்கிற மாடல் verb வச்சு எப்படி கேட்குதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நெகட்டிவான ஒரு கேள்வியை will அப்படிங்கிற மாடல் verb வச்சு எப்படி கேட்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். அவன் உன்னுடன் வருவானா? பாருங்களேன், உன் கூட அவன் வர்ற ஒரு செயலை செய்வானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். வருவானா?
பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அவன் வருவான் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவன் வருவானா அப்படின்னு கேட்கும்போது ஒரு கேள்வியாக கேட்குறோம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? அதுக்கான ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கணும். ஒன்றுமே இல்லை, இந்த வில் அப்படிங்கிற மாடல் வெர்பை ஃபர்ஸ்ட் நம்ம பேசணும். எப்பயுமே ஃப்யூச்சரில் ஒரு செயலை செய்வோமா, செய்வானா, செய்வாளா அப்படின்னு கேட்க வரும்போது வில் அப்படிங்கிற மாடல் வெர்பை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஓகே, வில் அப்படிங்கிற மாடல் வெர்பை பேசலாம். பேசியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசணும்? சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன? அவன். அவன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஹி. வில் ஹி. சப்ஜெக்டை பேசணுன்னே வேர்பை பேசணும். இங்கே என்ன வேர்பு இருக்குது? வருவானா, வர்றது தான் வேர்பு. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? கம். வில் ஹி கம்? அவன் வருவானா? இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியலை. உன்னுடன் வருவானான்னு கேட்டிருக்கோம். உன்னுடன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? புரிஞ்சா? நல்லா புரிஞ்சு கற்றுக்குங்க. அவன் கூட வருவானா அல்லது அவங்க கூட வருவாங்களா கேட்போம் பார்த்தீங்களா? அந்த கேள்வியெல்லாம் இந்த கான்செப்டில் தான் கேட்கணும். கூட சேர்ந்து பேசுங்க. வில் ஹி கம் வித் யூ? இப்போ அவன் கூட நாளைக்கு வருவானா? அது எப்படி கேட்கலாம்? வில் ஹி கம் வித் யூ டுமாரோ? நாளை, டுமாரோ அப்படிங்கிறத சின்ன வேர்டை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவான கேள்வி கேட்குற சென்டென்ஸை நம்ம பேசி முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது பாருங்க. அவன் உன்னுடன் வர, நீங்களே பேசி முடிச்சிருங்க. மாட்டானா? மாட்டானா எப்படி கேட்டிருக்கோம்? நெகட்டிவாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இதை எப்படி பேசணும்? இதுக்கான பேசிக்கான ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டமைப்பு. ஒரு சென்டென்ஸ் இந்த கட்டமைப்பில் இருந்தால் தான் அது பர்ஃபெக்டாக மற்றவங்களுக்கு பேசும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். அந்த ஸ்ட்ரக்சரில் இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸ் மற்றவங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகாது. புரிஞ்சாங்க? ஒரு சென்டென்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கு. ஓகே, எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம வில் நாட் வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். டோன்ட் ஃபர்கெட் இட். எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? வில் நாட் ஹி கம் வித் யூ? எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. வில் நாட் ஹி கம் வித் யூ? இந்த வில் நாட்டை நம்ம கண்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஓன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓன்ட் ஹி கம் வித் யூ? அவன் கூட வரமாட்டானா? ஈஸியாக புரியுதா? இன்னும் இந்த மாதிரி நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாமா? செகண்ட் ஒன் பாருங்க. அவள் இரவு உணவு சமைப்பாளா? சமைப்பாளா பாசிட்டிவாக கேள்வி கேட்டிருக்கோம். எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம எதை வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்? நல்லா புரிஞ்சுக்குங்க. பாசிட்டிவாக கேள்வி கேட்குறோம் அப்படின்னா எதை வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. வில். இப்போ நீங்கள் புரிஞ்சு சொன்னதுனால உங்களால் இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸை ரொம்ப சிம்பிளாக பேச முடியும். யாருங்க சொன்னா இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம்னு? அப்படிலாம் கிடையாது. அது ஒன்றும் பெரிய மலையை தூக்குற விஷயம்லாம் கிடையாது. அந்த சின்ன சின்ன கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லை. அந்த வில்லுக்கு அப்புறம் சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். நமக்கு சப்ஜெக்ட்னா என்னென்னு தெரியும், வேர்ப்னா என்னென்னு தெரியும். ஏன்னா நான் எல்லா வீடியோஸ்லையும் நான் இந்த கான்செப்டை வச்சு தான், இந்த மாதிரி தான் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. பேசுங்க பார்ப்போம். வில்ல பேசியாச்சு. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்ன? அவள். அவள் அப்படின்னா ஷீ அப்படின்னு சொல்லுவோம். ஷீயை பேசணும்னா என்ன பேசணும்? வேர்பை பேசணும். இங்கே என்ன வேர்ப்? சமைக்கிறது. சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. குக். வில் ஷி குக்? இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை பாதிக்கு மேலே பேசியாச்சு. அவள் சமைப்பாளா? ஆனால் இன்னும் அந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. இன்னும் அந்த சென்டென்ஸ் முடியலை. எப்போ? இரவு உணவு எப்படி சொல்லலாம்?
டின்னர். எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து நல்லா புரிஞ்சு பேசுங்க. will she cook dinner? will she cook dinner? அவள் இரவு உணவு சமைப்பாளா? அவ்வளோதான், முடிஞ்சிங்க. இப்போ ரெண்டாவது பாருங்க. அவள் இரவு உணவு சமைக்க மாட்டாளா? பாருங்க, மாட்டாளா. நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அவள் நைட்டு சமைக்க மாட்டாளா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? எதை வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்? ஏன்னா நம்ம நெகட்டிவாக கேட்டிருக்கோம். எதை வச்சு கேட்கணும்? will not வச்சு தான் கேட்கணும். பேசுங்க. ஃபஸ்ட் நீங்கள் பேசுங்க, அதுக்கப்புறம் நம்ம எழுதிக்கலாம். will not she cook dinner? இந்த will not கண்ட்ராக்ட் பண்ணி, அதாவது அதை சுருக்கி எப்படி பேசலாம்? won't. இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் எனக்கு முன்னாடியே ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாங்க. பேசுங்க பார்க்கும். won't she cook dinner? அவள் இரவு உணவு சமைக்க மாட்டாளா? will not she cook dinner? that's all. அவ்வளோதான். won't. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நீங்கள் நல்லா புரிஞ்சு தான் கற்றுக்கணும். தயவு செய்து மனப்பாடம் மட்டும் பண்ணாதீங்க. நான் சொல்லிக் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் என்னுடைய மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் கேட்குறீங்க. இப்போ என்னால் பண்ண முடியல. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் அதை குறித்து அப்டேட்லாம் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவான கேள்வியை கேட்குறது அப்படின்னு பார்த்தாச்சு, ஒரு நெகட்டிவான கேள்வி கேட்குறது அப்படின்னு பார்த்தாச்சு. இன்னும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாமா? நீ நாளை பள்ளிக்கு வருவாயா? நம்ம ஃப்ரெண்டை பார்த்து கேட்போம், நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவியா? டீச்சர்ஸ் கேட்பாங்க பார்த்தீங்களா, நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவியா? இதை எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுறீங்களா? will you come? நீ வருவாயா? எங்க? பள்ளிக்கு. பாருங்க, பள்ளிக்கு. இக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். நம்ம அடிக்கடி நிறைய சென்டென்சஸ் பேசும்போது இந்த டு அப்படிங்கிற வேர்டை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். இக்கு அப்படின்னா டு. எங்க? பள்ளி. பள்ளிக்கு, டு ஸ்கூல். எப்போ வருவாயான்னு கேட்போம். நாளை. அவ்வளோதாங்க. எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? will you come to school tomorrow? will you come to school tomorrow? நீ நாளை பள்ளிக்கு வருவாயா? நெக்ஸ்ட் டைம் பாருங்க. நீ நாளை பள்ளிக்கு வர மாட்டாயா? நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டியா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சேர்ந்து பேசலாமா? will not you come to school tomorrow? will not you come to school tomorrow? நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டேயா? ஈஸியாக புரிஞ்சிருச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே நான் ரொம்ப சிம்பிளான 4 தமிழ் சென்டென்ஸாக நான் எழுதியிருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி தான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ இந்த 4 சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட். எல்லோரும் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? இந்த 4 சென்டென்ஸ்க்கு யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கலாமா? கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ போவாயா? இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி கேட்டிருக்கோம்? கேள்வியாக கேட்டிருக்கோம். அந்த கேள்வியை நம்ம பாசிட்டிவாக கேட்டிருக்கோமா, நெகட்டிவாக கேட்டிருக்கோமா? பாருங்கள். போவாயா, போவாயா. பாசிட்டிவாக கொஸ்டின் கேட்டிருக்கோம். பாசிட்டிவாக ஃப்யூச்சரில் நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா எதை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. குட். will வச்சு தான் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்டை பேசணும், வேர்பை பேசணும். பேசலாமா? சப்ஜெக்ட்னா யூ, வேர்ப்னா கோ. will you go? நீ போவாயா? எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நீ போக மாட்டாய். இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். போக மாட்டாய்.
எப்படி இருக்கு? நெகட்டிவாக இருக்கு. பேசலாமா? You will not go. You will not go. இப்படியும் சொல்லலாம். You won't go. இப்படியும் சொல்லலாம். கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்களா? சூப்பருங்க. மூணாவது பாருங்க. நீ போவாய். பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம். You will go. நீ போவாய். ஃபைனல் சென்டென்ஸ். நீ போக மாட்டாயா? எப்படி கேட்டிருக்கோம்? மாட்டாயா நெகட்டிவாக கேள்வி கேட்டிருக்கோம். இங்கே கவனிங்க. போவாயா பாசிட்டிவாக கேட்டிருக்கோம். போக மாட்டாயா நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க. Will not you go? Will not you go? நீ போக மாட்டாயா? இந்த 4 சென்டென்ஸை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிட்டீங்களா? நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இங்கிலீஷை நல்லா புரிஞ்சு பேசணும்னு சொல்லிட்டு தான் என்னுடைய பெரிய ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட்டில். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். வீடியோவுக்கு இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. அவர்கள் கிரிக்கெட் விளையாடுவார்கள். அவர்கள் கிரிக்கெட் விளையாட மாட்டார்கள். அவர்கள் கிரிக்கெட் விளையாடுவார்களா? அவர்கள் கிரிக்கெட் விளையாட மாட்டார்களா? இந்த 4 சிம்பிளான பேசிக்கான தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.